அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்த நாள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று என் இனம் என்று போராடுபவர்கள் உண்டு, என் மதம் என்று போராடுபவர்கள் உண்டு. என் இனம், என் மொழி, என் மதம் என்று போராடுபவர்களின் மத்தியில் ஒட்டுமொத்த மனித குலத்துக்காகவும் மனித குலத்தின் மீட்சிக்காகவும் போராடிய தலைவர்களின் வரிசையில் வருகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் அழகா ஒரு கோட் சொல்வார் தெரியுங்களா? அது என்னன்னா, இஃப் யூ ஹேட் த ரூல்ஸ் ஃபாலோ தெம், கோ டு த ஹை அண்ட் தென் சேஞ்ச் த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமூகத்தில் கட்டமைக்கப்படும் விதிகள் உங்களுக்கு பிடிக்கலையா, அதை பின்பற்றி அந்த உயரத்துக்கு வர பின்பு அதை மாற்றி எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி மாற்றி எழுதலாம்? கற்பி, போராடு, புரட்சி செய்ய அப்படின்னு சொல்லி தராரு. நீ ஒருவன் படிச்சா நீ உன் தலையெழுத்து மட்டும் கிடையாது, உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் கிடையாது, ஒடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து மக்களுடைய வாழ்க்கையும் நீ ஒரு ஆளே மாத்தலாண்டா அப்படின்னு நிரூபித்து காட்டியவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இந்தியாவில் யாரும் அறிந்திராத ஒரு கிராமத்தில் பிறந்த அவர், மகர் என்கின்ற ஒரு இனத்தில் பிறந்த அவர், கல்வி அறிவு மறுக்கப்பட்ட அவர், ஊர் பொது இடத்தில் காலனி அணிவது மறுக்கப்பட்ட அவர், ஊர் பொது இடங்களில் தண்ணீர் அருந்துவது, குளத்தில் தண்ணீர் அருந்துவது மறுக்கப்பட்ட அவர், சட்ட அணியக்கூடாது என்று சொன்னவர்கள் மத்தியில் சட்டத்தை இவரை தவிர மிக வேறு யாரும் சிறப்பாக எழுதிட முடியாது அப்படின்னு சாதித்து காட்டினார் இல்லையா? அதனாலதாங்க சொல்றேன், அவர் சாதித்த தலைவர் கிடையாது, சாதிக்க துடிக்கின்ற அனைத்து இளைஞர்களுடைய தலைவராக தான் நாம் பார்க்கணும். அதாவது லட்சியங்கள் இல்லாத வாழ்க்கை என்பது முகவரி இல்லாத கடிதம் போன்றது. அது மாதிரி நாளைய உலகின் இன்றைய நம்பிக்கை நட்சத்திரங்களாக மின்னுகின்ற நீட் மற்றும் +2 தேர்வில் வெற்றி வாகை சூடியவர்களுக்கான பொன்விழா சூடும் அற்புத தினம் என்று, சாதனை புகழும் வழங்கும் தினம் என்று, வாழ்நாள் சாதனை புரிந்தவர்களுக்கும் இரத்த தானம் அளித்தவர்களுக்கும் பரிசுகளுக்கும் பாராட்டுகளும் தரும் தினம் என்று, இத்தினத்தில் கரையை விரும்பும் அலைகள் போல, மண்ணை விரும்பும் மழை துளிகள் போல வந்திருக்கும் அத்துணை பேரையும் வணங்கி, இதனால் இவன் செய்வான் என்றாராய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பதற்கேற்ப வரவேற்புரையாற்ற எஸ் வேல்முருகன், வேர் சமத்துவ அறக்கட்டளை அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம்.